முதல் வாழ்த்து யாருக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த படத்தை அவர் அழகாக நம்ம ஆதவன் சொன்னார். இந்த எடிட் பண்ணியிருக்காரு பாருங்க. அவர் எடிட்டருக்கு நம்ம எல்லோரும் ஒரு வாட்டி கைகளை தட்டி வாழ்த்துக்களை சொல்லிடலாம். ஆமாம், அதில் குறிப்பாக அவர் எடிட் பண்ணதுலேயே வந்து அந்த டைலாக் கரெக்டாக சொல்லுவார். அப்போது அறிவு இருக்கிறவங்களாம் எங்கே போவாங்க, டு தேட்டர் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தார். அது கவனிச்சிங்களா எல்லோரும்? ஆமாம், நம்மளெல்லாம் அறிவாளின்னு சொல்லி நம்பி அவர் எடிட் பண்ணியிருக்கார். என்ன சொல்கிறீங்க? அதனால் அவர் கண்டிப்பாக கை தட்டியே ஆகணும். அடுத்து வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வாட்டி நல்ல உற்சாகமாக ஒரு வாட்டி கைகளை தட்டி வாழ்த்திடலாம். ஏன்னா ஒரு புதுமுகம், ஒரு புது இயக்குனராக நம்ம ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிடுவோம். ஏன் அப்படின்னா ஒரு புதுமுகமாக ஒருத்தர் இயக்கவும் செய்கிறாரு, நடிக்கவும் செய்கிறார். ஆனால் அவரை நம்பி பணம் போடணும்ல. நம்ம அதுக்காக பாவம் அவர் எத்தனை ஆண்டுகள் எத்தனை மாதங்கள் அவர் ஆஃபீஸ் முன்னாலேயோ வீட்டு முன்னாலேயோ அவர் நம்ம கார்த்திகை நின்றுப்பார் அப்படின்றது என் கண்ணு முன்னாடி வந்து போகுது. என்னென்ன ஆனால் இருந்தாலும் நீங்கள் அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை இந்த படத்தில் அவர் காப்பாற்றிட்டார் அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கார்த்திகை வந்து நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு தெரில, ஒரு சாயலில் வந்து சிம்பு மாதிரியே இருக்கார், தெரியுதா? சில ஸ்டெப்லாம் போடும்போது அப்படி 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 பார்க்கும்போதெல்லாம் அந்த 48 ஃப்ரேம்ஸில் அவர் வரும்போது சிம்பு மாதிரியே இருக்காப்புல, இருக்கா இல்லையா? அப்படி இப்போ தான் ஆதவ யோசிக்கிறேன். இப்போ தானே விஜய்ன்னு சொல்லிட்டு வந்தேன், நீ வேற சிம்புன்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த மாதிரி உண்மையிலே ரொம்ப நல்ல டான்ஸு. தம்பி வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஆமாம், நல்ல நடன திறமை உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் அடுத்த படத்தில் இன்னும் சிறப்பாக ஆடணும். எங்கே மொட்டை போட்டீங்களா? திருப்பதி நான் படம் முடிச்சுக்கையோட திருப்பங்கள் வருது எப்போ? சரி, ஓகே. முட்டை போட்டதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை. என்ன அதனால் ரொம்ப அருமையாக ஆடியிருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சது. உண்மையிலே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம எல்லாருடைய சார்பாகவும், இதன் மூலம் நிறைய சம்பாதிக்கணும் ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள். இதே போல் தொடர்ந்து கார்த்திகை அவர்களுக்கு நிறைய திரைப்படங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். அதில் இங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டுகோளாக உங்களுக்கு வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த நிகழ்ச்சியினுடைய சூப்பர் ஸ்டார், ஆமாம், எங்கள் ஸ்ரீகாந்த் அண்ணன் மிரட்டி இருக்காப்புல. உண்மையிலே அதாவது தாய் வந்து 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயுங்கிற மாதிரி அண்ணன் 320 அடி தாவி இருக்கீங்க. ஆமாம், அனைத்து பாடல்களுமே ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால் நம்ம ஐயாவுக்கும் ஒரு வாட்டி நல்ல கைகளை தட்டி வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். நிர்வாகம் பொறுப்பல்ல, கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.